பூமியினுடைய சரித்திரத்தில் ஆதாம் பாவம் பண்ணி மனுஷன் பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில் நடந்த ஒரு பெரிய முக்கியமான ஒரு சம்பவம் இருந்துச்சுன்னா இயேசுவினுடைய முதலாவது வருகை. கடவுள் மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். கிறிஸ்துமஸ்னு கொண்டாடுறோம், அவரை இயேசுன்னு கூப்பிட்டோம். அதுதான் இயேசப்பாவனுடைய முதலாவது வருகை. அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய சம்பவம், இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தது, குட் ஃப்ரைடே. அதுக்கப்புறம் இயேசப்பா உயிரோடு எழும்பினது, மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஈஸ்டர். அதற்கப்புறம் இயேசப்பா 40 நாட்கள் இந்த பூமியில் இருந்துட்டு பரம் ஏறி சென்றார், தி அசென்ஷன், முக்கியமான ஒரு சம்பவம். இதுக்கப்புறம் நடக்க போகிற மிக மிக, எல்லாரும் சொல்லுங்க, மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம்னு ஒன்று இருக்கு. அப்படின்னு சொன்னா இட் இஸ் த ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லப்படுகிறதான அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை, the secret coming of the Lord Jesus Christ தான் அடுத்து நடக்க போகிற முக்கியமான சம்பவம். அதுல நீங்களும் நானும் திடீரென்று ஏசப்பாவோடு கூட இருக்கும்படிக்கு போகிறோம். அதுக்கப்புறம் நடக்க போற அதுக்கடுத்த முக்கியமான சம்பவம் தான் இயேசுவினுடைய இரண்டாவது வருகை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க. Never confuse the rapture with the second coming. ரகசிய வருகையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையும் இரண்டாம் வருகையும் ஒரே சம்பவம் அல்ல. These two are two different events. எப்படி நமக்கு தெரியும்? எதனால இந்த ராப்சர்ங்கிறது, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலும் இரண்டாம் வருகையும் ஒரே சம்பவமாக இருக்க முடியாது? For obvious reasons. முதலாவது வருகைனா என்ன? ஏசப்பா இந்த பூமியில வந்தார், அது வருகை. அப்படிதானே? வருகைனா என்ன? கமிங்க. நான் உங்க வீட்டுக்கு முதல் தடவை வர்றேன், அது என்னது? கம்மிங். ஆமாவா இல்லையா? கம்மிங், பாஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கம்மிங். ரெண்டாவது தடவை வர்றேன், அதுக்கு பேர் என்னது? செகண்ட் கம்மிங். இப்போ இந்த ரெண்டு தடவைக்கு இடையில ஒரு தடவை நான் என்ன பண்றேன்னா, வந்தேன் ஆனா உங்க வீட்டுக்கு வரல. என்ன சார், வந்தேன் ஆனா வரல? வந்துட்டேன், உங்க ஏரியாவோட பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன் ஆனா உங்க வீட்டுக்கு வரல. அதை கம்மிங்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது, அப்படிதானே? அப்போ செகண்ட் கம்மிங் வேற, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் வேற. ஏன்னா அடுத்து இப்ப ஏசப்பா வரும்போது அவர் பூமிக்கு வரமாட்டார், அவர் மத்திய ஆகாயத்தில் இருப்பார், நம்ம தான் அவரை மீட் பண்ண போவோம். அப்ப அது செகண்ட் கம்மிங் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. கரெக்டா?